முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. தாவேகவைச் சேர்ந்த 21 எம்எல்ஏக்கள், காங்கிரஸைச் சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் என 23 பேருக்கு ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக கூட்டணி அரசு அமைந்துள்ளது. பிரச்சாரத்தின் போது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என சிஎம் விஜய் கூறியிருந்தார். 59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற்றுள்ளது. தமிழக அமைச்சரவையில் காங்கிரசுக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக அமைச்சரவையில் IUML கட்சி இடம்பெறுகிறது. பாபநாசம் எம்எல்ஏ ஷாஜஹான் அமைச்சரவையில் இடம்பெறுவார் என்று IUML தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். ஒருவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தை மாநில தலைவர் என்கிற முறையில், தேசிய தலைவர் என்கிற முறையில் என்னிடத்திலே ஒப்படைத்து விட்டார்கள். அப்போ ஒப்படைத்த காரணத்தினால 2 எம்எல்ஏக்களிலே பாபநாசன் தொகுதி எம்எல்ஏ AM ஷாஜஹான் அவர்களை நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்காக வேண்டி சிபாரிசு செய்வதென்று முடிவெடுத்திருக்கிறோம். தாவேக அமைச்சரவையில் அதிமுகவின் SPV தரப்பு எம்எல்ஏக்கள் இடம்பெறவில்லை. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசுக்கு SPV தரப்பு 25 எம்எல்ஏக்கள் ஆதரவளித்த நிலையில் அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. தமிழக அமைச்சரவையில் பட்டியலினத்தைச் சேர்ந்த 7 பேர் இடம்பெற்றுள்ளனர். தாவேகவில் 6 பேர், காங்கிரஸில் 1 என பட்டியலினத்தைச் சேர்ந்த 7 பேர் அமைச்சர்களாகியுள்ளனர். தாவேக அமைச்சரவையில் முதலமைச்சர் விஜய் உள்பட 4 சிறுபான்மையின அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர். அறந்தாங்கி எம்எல்ஏ பர்வேஸ், RK நகர் எம்எல்ஏ மரியவில்சன், தூத்துக்குடி எம்எல்ஏ ஸ்ரீநாத் ஆகிய மூவரும் சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். சிஎம் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் 4 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். சிவகாசி எம்எல்ஏ கீர்த்தனா, குமாரபாளையம் எம்எல்ஏ விஜயலட்சுமி, அவினாசி எம்எல்ஏ கமலி, ராஜபாளையம் எம்எல்ஏ ஜெகதீஸ்வரி அமைச்சர்களாகி உள்ளனர். தமிழகத்தில் முதல் முறையாக AI துறைக்கு அமைச்சரவையில் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. AI மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக வேளச்சேரி எம்எல்ஏ குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக அமைச்சரவையில் 31 முதல் முறை எம்எல்ஏக்கள் இடம்பெற்றுள்ளனர். சிஎம் விஜய் உள்ளிட்ட 31 பேர் முதல் முறை எம்எல்ஏக்கள் ஆனவர்கள். மாற்றுக் கட்சியில் இருந்து தாவேகவில் இணைந்த 5 பேர் அமைச்சர்களாகி உள்ளனர். அதிமுகவில் இருந்து வந்த செங்கோட்டையன், லோகேஷ் தமிழ்ச்செல்வன், நிர்மல்குமார், விசிகவில் இருந்து வந்த ஆதவ் அர்ஜுனா, எம்ஜிஆர் அதிமுக கட்சியை கலைத்துவிட்டு வந்த ரஞ்சித் குமார் உள்ளிட்டோர் அமைச்சர்களாகியுள்ளனர். அமைச்சர் செங்கோட்டையனின் இலாக்கா மாற்றப்பட்டுள்ளது. செங்கோட்டையனுக்கு முதலில் ஒதுக்கப்பட்ட நிதித்துறை அமைச்சர் மரியவில்சனுக்கு மாற்றப்பட்டு செங்கோட்டையனுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தற்போது ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ஸ்ரீநாத்திற்கு மீன்வளத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் கமலிக்கு கால்நடை பராமரிப்பு துறை வழங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வென்று அமைச்சராகியுள்ள தென்னரசுவுக்கு வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் விக்னேஷுக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. மற்றொரு காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ராஜேஷ்குமார் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும்
தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் ஆண்டோன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட பின்னர் காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் காமராஜர், ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி வாழ்க என கூறினார். பதவி பிரமாண குறிப்பில் இவையெல்லாம் இல்லையே என ஆளுநர் அர்லேக்கர் குறிப்பிட்டார். அமைச்சர் விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் ராஜீவிற்கு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் காந்திராஜுக்கு கூட்டுறவுத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் மதன் ராஜாவிற்கு சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் ஜெகதீஸ்வரிக்கு சமூக நலத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் விஜய் பாலாஜிக்கு கைத்தறித்துறை வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பர்வேஸுக்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் விஜய் பாலாஜிக்கு கைத்தறி மற்றும் காதித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் ரமேஷுக்கு இந்து சமய அறநிலையத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ராஜ்குமாருக்கு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாடுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் சம்பத்குமாருக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. வினோதிற்கு வேளாண் துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் ரஞ்சித் குமாருக்கு வனத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ஷரத்துக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு வணிக வரித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் தமிழன் பார்த்திபனுக்கு போக்குவரத்து துறை வழங்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் இருந்து தான் விலகி ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டதாக முன்னாள் சபாநாயகர் தனபால் கூறியுள்ளார். அதிமுக தன்னை புறக்கணித்ததாகவும் தனது மகன் அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நான் அதிமுக விட்டு விலகி ரொம்ப நாள் ஆச்சுங்க. என்னுடைய உடல்நிலை சரியில்லை, நான் வீட்டோட ஓய்வில் இருக்கேன். என்னுடைய மகன் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் இருக்கிற அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிறார். அவருடைய சந்தோஷமாக அதை பார்க்க வந்திருக்கு. நான் பல பதவிகளை அனுபவிச்சவன். என்னுடைய மகன் அந்த இடத்துக்கு போகும்போது மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கு. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சர்கள் ஆளுநர் அர்லேக்கருடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். முதலமைச்சர் விஜய் உள்பட 33 பேர் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். மாண்புமிகு அமைச்சர் குழு புகைப்படம் எடுத்து முடித்த பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அனைவருமே பாரதியார் மண்டபத்துக்கு அருகாமையில் வெளியில் இருக்கக்கூடிய அந்த முதல்வர் விஜய் பதவியேற்பு விழாவை போல ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற அமைச்சரவை விரிவாக்கத்திலும் வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டது. வந்தே மாதரத்தை தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்பட்ட நிலையில் 3வது தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. விழா முடிந்த பிறகும் வந்தே மாதரம் தான் முதலில் பாடப்பட்டது. அமைச்சரவையில் IUML இடம்பெறுவதற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்ததாக காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். தாவேக ஆட்சியில் குறை இருந்தால் தட்டி கேட்போம் என்றும் அவர் கூறினார். மின் கட்டணத்தை உயர்த்தும் எண்ணம் அரசுக்கு இல்லை என்று மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மின்சாரத்துறை அலுவலகத்தில் இடைத்தரகர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். சோலார் பேனல் கொள்முதல் விவகாரத்தில் விதிமீறல் நடந்துள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். மின்துறையில் சீரமைக்க வேண்டிய பணிகள் அதிகம் உள்ளதாகவும் மின்தடை குறித்து தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்.